Hello students, welcome back to Zerofail. I am Krishna. This is our 8th standard science session. This session we are going to discuss about the topic PASCAL law. It's actually a very important law. You will have a detailed explanation in your higher classes. So in this session I will give you some tips and basic concept about the PASCAL law. We are facing so many applications in our daily life. So we must know about what is PASCAL law. Let me go into the topic. ரொம்ப சிம்பிள் இது. அதாவது ஒரு க்ளோஸ் சிஸ்டம். அந்த க்ளோஸ் சிஸ்டம்ல லிக்விட் ரெஸ்ட்ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த சிஸ்டம்ல ஒரு பாயிண்ட்ல கொடுக்கிற பிரஷர் அந்த சிஸ்டம் ஃபுல்லா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். சுத்தி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பலூனுக்கு ஒரு நான் கையால ஒரு பிரஷர் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ல நான் பிரஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல மட்டும் வாட்டர் வெளியே வருமா? நெவர். எங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அந்த எல்லா பாயிண்ட்ல என்ன வரும்? நம்மளோட வாட்டர் ரிலீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அந்த பிரஷர் அப்ளை பண்ணும்போது இந்த பிரஷர் என்ன ஆகும்னா பார்த்தோம், that pressure will distributed equally through all the regions of the liquid. இந்த லிக்விடோட எல்லா இடத்துலயும் அதோட பிரஷர் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குதோ அந்த ஹோல்ஸ் வழியா எல்லாம் நம்ம வாட்டர் என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போகுது. புரியுதா? இதுதான் பாஸ்கல் லாவோட பேசிக் ஐடியா. இது நம்ம இன்னும் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம்னா சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. ரெண்டு சிரிஞ்ச் எடுத்துக்கிறோம். சிரிஞ்சுங்கிறது நம்ம இன்ஜெக்ஷன் போட யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சிரிஞ்ச் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஹோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். சிரிஞ்சுக்குள்ள வாட்டர் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த வாட்டர் வந்து எல்லா இடமும் கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கு. லிக்விட் இதுக்குள்ள ஃபில் ஆகிருக்கு. இது மொத்தமா க்ளோஸ் சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த சின்ன சிரிஞ்சை லைட்டா பிரஸ் பண்றேன் கீழே. இங்க பிரஷர் கொடுக்கும்போது ஈவன் இது ஒரு சின்ன சிரிஞ்ச் தான் இருந்தாலும் இதனால என்ன ஆகும்? இந்த பிரஷர் எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு என்ன பண்ணும்? இது மேல தள்ளும். இதுதான் பாஸ்கல் லா நம்ம பார்க்கிறோம். இத பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த பாஸ்கல் லாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அப்ளிகேஷன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட். இதோட பேஸ் என்னன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்ட்ரெச் கான்செப்ட், இதுல இருந்தா இந்த கான்செப்ட் வந்துச்சு. இந்த சின்ன ஸ்ட்ரெச்சுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட், பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு பதிலாக ஒரு பெரிய சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இதான் பிஸ்டன் சொல்லுவாங்க, இது சிலிண்டர். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய சிலிண்டருக்கு மேல கார் வச்சிருப்பாங்க. இப்ப கார் வந்து மேல அப் பண்ணணும்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கார் வந்து நிறைய வெயிட் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த காரை மேல அப் பண்ணணும்னா நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுக்காக அந்த காருக்கு ஈக்குவலா நம்ம நிறைய பேர் சேர்ந்து இருந்துட்டு இங்க பிரஸ் பண்ண முடியாது. ஐடியா பாருங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த கொஞ்சம் ஃபோர்ஸ்னால இந்த கார் வந்து மேல வருது, நிறைய ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, எப்படி பார்க்கலாமா? நான் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கோங்க. அது 100 நியூட்டன். 100 நியூட்டன். ஸோ நார்மலா நம்ம எல்லாரும் கொடுக்க முடியும். கொஞ்சம் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த சிலிண்டரோட ஏரியா பாத்தீங்கன்னா 5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸ் பர் ஏரியா தான் பிரஷர். பிரஷர் is equal to what? F by A. F1 A1 இந்த செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். So F1 A1 100 divided by 5 20. So now P1 is equal to எவ்வளவு? 20. So இதுக்குள்ள கிரியேட் ஆகிற பிரஷர் எவ்வளவுமா? 20 நியூட்டன் per meter square. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? The pressure will distribute equally throughout the area. அப்படிதானே? இங்க கிரியேட் ஆகிற பிரஷர் எல்லா இடமும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல P1 சொல்லுவோம், இந்த செகண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லுவோம்? P2. So pressure P1 is equal to P2. அப்போ P1 is equal to P2. புரியுதா? இதுதான் கீ பாயிண்ட், மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன், எனக்கு இது வந்து ஒரு பெரிய சிலிண்டர். சோ கண்டிப்பா ஃபிக்ஸட் ஏரியா இருக்கும். சோ ஒரு ஏரியா எவ்வளவு? 15 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அது நமக்கு தெரியாது. அதை கால்குலேட் பண்ணலாமா? again சேம் ஃபார்முலா, P is equal to F by A. இது செகண்ட் செக்ஷன்னால நான் 2 கொடுத்துறேன். P2 is equal to F2 by A2. பிரஷர் எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ல. சோ P1 is equal to P2. அப்ப நமக்கு P2 தெரியும், A2 தெரியும். F2 கால்குலேட் பண்ணலாமா? F2 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. F2 is equal to P2 into A2. So P2 ஓட வேல்யூ என்ன? P1 20 வந்துச்சு. So P2 also 20 and A2 எவ்வளவு? 50. So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு கிடைக்கிறது என்ன? 1000 நியூட்டன். இமேஜின் பண்ண முடியுதா? நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் தான் நம்ம பெருசாக்கி இருக்கோம்ல. இந்த சின்ன சிலிண்டருக்கு பதிலா நம்ம பெரிய சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம கிடைச்ச ஃபோர்ஸ் பாருங்க. நான் கொடுத்தது வெறும் 100 நியூட்டன். ஆனா எனக்கு கிடைச்சது பாருங்க 1000 நியூட்டன். ஆக்சுவலி 10 டைம்ஸ்.
இப்போ இந்த ஏரியா இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பாஸ்கல் லாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்படிதான் சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்து அந்த காரை எல்லாம் லிஃப்ட் பண்றாங்க. காட் இட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஹைட்ராலிக் பிரேக். ஹைட்ராலிக் பிரேக்ங்கிறது நம்ம பைக்ல இருக்கும், கார்ல இருக்கும், சரி, அந்த மாதிரி 4 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ்லாம் அந்த ஹைட்ராலிக் பிரேக் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், எல்லாமே அந்த ஸ்ட்ரிஞ்ச் கான்செப்ட் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம கொஞ்சமா எஃபோர்ட் கொடுத்து நிறைய வேலை வாங்கணும், அதான் நம்மளோட ஐடியா. வந்து பிரேக் பெடல், திஸ் வாட் சிலிண்டர். இப்போ நம்ம காலால என்ன பண்றோம், இங்க பிரேக் அப்ளை பண்றோம், சரியா? நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்ன ஆகும், இதுல ஃபீல் ஆகும். இதுக்கு முன்னாடி லிக்விட் ஃபில் ஆகி இருக்குது. அப்போ இங்க நான் கொடுக்குற பிரஷர் என்ன ஆகும், இங்க எல்லா இடமே இந்த பிரஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி எங்க போய் சேரும், இது வண்டியோட வீல். இந்த வீல்ல எகைன் ஒரு சிலிண்டர் ஃபிட் பண்ணிருப்போம். அந்த சிலிண்டர்ல வந்து செகண்ட் பிஸ்டன் இருக்கும். இங்க நான் பிரஸ் பண்ணும்போது இந்த பிஸ்டன் உள்ள மூவ் ஆகும்போது அதுல கிரியேட் ஆகிற அந்த பிரஷர், ஓகே, தட் பிரஷர் இங்க இந்த ஹோஸ் வழியா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இங்க இருக்கிற வீல்ல இருக்கிற சிலிண்டர்ல போய் ஆக்ட் ஆகும். இதுதான் இதே மாதிரி தான் எல்லா வீல்லயும் வந்து 4 சைட்ஸ்லயும் 4 சிலிண்டர்ஸ் இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த பிரஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த வீலை வந்து லாக் பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்ணும். ஓகே, the next hydraulic press. hydraulic press எல்லாமே சேம் கான்செப்ட். இப்போ ஒரு சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் இருக்கும், உள்ள லிக்விட் இருக்கும். ஹைட்ராலிக் பிரஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இது பிஸ்டன் மூவ் ஆகிட்டு கீழே போயிட்டு நம்ம எது வேணா பிரஸ் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். புரியுது? இதுதான் வந்து நம்ம இந்த பாஸ்கல் லாவோட அப்ளிகேஷன். So guys, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. வெரி ஈஸி அண்ட் குட் லக்.